இந்த வீடியோல கிரிக்னாட் ஏஜென்ட்டோட ரியாக்ஷன் அப்படியே சம்மரைஸ் பண்ணி அவரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். கிரிக்னாட் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, கிரிக்னாட் ஏஜென்ட் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனைல் காம்பவுண்ட் தான் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஃபார்மால்டிகைடு ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, கிரிக்னாட் ஏஜென்ட் ஃபார்மால்டிகைடு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால் வந்து கிடைக்கும். அது கிரிக்னாட் ஏஜென்ட்ல இருக்கக்கூடிய 6 குரூப்பை பொறுத்து நமக்கு வந்து மாறும். ஓகே, அதை நான் லேட்டரா வரேன். அப்போ ஃபார்மால்டிகைடு ரியாக்ட் பண்ணும்போது மட்டும் பிரைமரி ஆல்கஹாலுக்கு வந்து கிடைக்கும். ஃபார்மால்டிகைடை தவிர நீங்க வேற எந்த ஆல்டிகைடை எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆல்கஹால் தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கீட்டோன் கூட ரியாக்ட் பண்ணுவோம். அப்போ கீட்டோன் கூட நீங்க ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி ஆல்கஹால் வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போ பிரைமரி ஆல்கஹால் வேணும் அப்படின்னா ஒரு கிரிக்னாட் ஏஜென்ட் எடுத்துங்க. அது எத்தனை கார்பன் ஆட்டம் வேணும் அப்படின்றத ஆர் குரூப் தான் நமக்கு வந்து டிசைட் பண்ணும். கிரிக்னாட் ஏஜென்ட்ன்றது என்னது RMgX இல்லையா? அப்போ ஒரு 4 கார்பன் ஆட்டம் வேணும் அப்படின்னா இங்க ஃபார்மால்டிகைட்ல எப்படி நமக்கு வந்து ஒரு கார்பன் ஆட்டம் தான் இருக்கும். மீதி 3 கார்பன் ஆட்டம் எங்கேருந்து வரணும்? இந்த ஆர் குரூப்ல இருந்து நமக்கு வந்து வரணும். அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டத்தை நம்ம எங்க டிசைட் பண்ணலாம்? இந்த ஆரை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒரு கார்பன் ஆட்டம் இன்க்ரீஸ் பண்ணா என்ன பண்ணணும்? 2 கார்பன் நீங்க டபுள் ஆக்கனா என்ன பண்ணணுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இல்ல எனக்கு ரேண்டமா ஒரு 5 கார்பன் ஆட்டம் இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரு 3 கார்பன் ஆட்டம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கிரிக்னாட் ஏஜென்ட் வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஆர் குரூப்பை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மெத்திலா, எத்திலா, ப்ரொபைலா, பியூட்டைலா, நமக்கு எத்தனை கார்பன் ஆட்டம் வேணுமோ அத்தனை கார்பன் ஆட்டம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கிரிக்னாட் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மால்டிகைடு நம்ம ரியாக்ட் பண்ணால் நமக்கு வந்து பிரைமரி ஆல்கஹால் மட்டும் தான் கிடைக்கும். ஃபார்மால்டிகைடு தவிர மீது எந்த ஆல்டிகைடு ரியாக்ட் பண்ணாலும் நமக்கு வந்து செகண்டரி ஆல்கஹால். கீட்டோன்ட ரியாக்ட் பண்ணா நமக்கு என்ன டெர்ஷரி ஆல்கஹால் வந்து கிடைக்கும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வந்து ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு நீங்க எப்படி எழுதிங்க உங்களுக்கு வந்து வசதியா இருக்கும். ஓகேவா? C டபுள் பாண்ட் ஓட ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஆசிட் வந்து கிடைக்கும். ஓகே, ஒரு ஆசிட் குரூப் வந்து கிடைக்கும். இதே நீங்க வந்து ஒரு சயனைடு குரூப் வந்து ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா RC ட்ரிபிள் பாண்ட் N அது கூட ரியாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா கீட்டோன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹால் சாப்டர்லையும் கார்பனைல் காம்பவுண்ட் சாப்டர்லையும் அங்கங்க தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. இந்த 3 கூட ஒரே இடத்துல வந்து வந்துரும். ஓகேவா? அப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் வந்து ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷியரி ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன்ல இது வந்து வந்துரும். அதே மாதிரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் ப்ரிப்பரேஷன்ல இந்த ரியாக்ஷன் வந்து வரும். கீட்டோன் ப்ரிப்பரேஷன்ல நமக்கு வந்து இந்த ரியாக்ஷன் வந்து வரும். ஸோ இந்த கிரிக்னாட் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ஒரே மெக்கானிசம் தான். ஆனா அந்த 2 சாப்டர்லையும் பார்த்தீங்கன்னா அங்கங்க தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. ஆனா நமக்கு நிறைய ரியாக்ஷன் வந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். கிரிக்னாட் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ரியேஜென்ட். கன்வர்ஷன்ல கூட நம்பர் ஆஃப் கார்பன் நம்ம ரேண்டமா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கிரிக்னாட் ஏஜென்ட் வில் பி வெரி யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும்.